அதோ இருக்கின்ற மாளிகை யாருடைய மாளிகை என்று கேட்கிறேன். தகுந்தவர் விடையளித்தால் போரும். அதோ பேர் கோட்டை சிகரத்திலே அரவக்கொடியாக விட்டது. அரவச்சின்னும் டால் பறந்து கொண்டிருக்காது. யாருடைய மாளிகை? அஸ்தாபுரத்திலே அமைந்தது. அப்படியா? நான் சின்னஞ்சிறிய வயதில் வந்தது அத்திநகர். இப்போது வந்தால் இது பெருமைக்குரிய மாளிகை இல்லவா? அதோ அது அண்ணா கோடியை கட்டி அது அழைக்குது. அது அண்ணா கோடியை கட்டி அது அழைக்குது. துணி பட்டு போயிட்டு வசனி வந்து அந்த தீரம் தான் யாரோ அதுக்கு பால் மாதிரி அன்னக்கடியாக விட்டது. கோட்டை சிகரத்திலே நாள் பறந்து கொண்டிருக்க வருவோரையும் போவோரையும் வாவா என்று அழைப்பது போன்றிருக்கிறது. அது யாருடைய மாளிகை? ஒரு ஸ்கின் மாதிரி கட்டி அதை பேக் வச்சு கொடைவள்ளலுடைய மாளிகையா? மாட்டி இரவு பகல் என்று பாராமல் மணிக்கு எந்த நேரத்திலும் எந்த ஜாமத்திலும் எவர் வந்து கேட்ட போதிலும் அது பேக் வச்சா காசு போட்டுக்கலாம். வாரி வழங்குகின்ற வள்ளலுடைய மாளிகையா? அப்படியா? அதோ பார் அங்க ஐயோ மங்கள் அது முக்கியமாக நடக்குது. அதெல்லாம் யாருடைய கிரகங்கள்? அப்படி அதோ அந்த வாழ்வு இந்திரன் அவன் வாழ்வதையோ அங்கு வாழ்வு இந்திரன் அவன் வாழ்வதையோ அதோ இருக்கு சின்ன சின்ன குடியா இருக்கு. இதெல்லாம் யாருடைய மாளிகை? வாழ்வு இந்திரம் இப்படி சொல்கின்ற இந்த அத்திநகரில் எனக்கு ஒரு மாளிகையா? பெருமையோ பெருமை. இந்த வீதிபடியாக வருகிறேன். அது யாருடைய மாளிகை என்று கேட்கிறேன். குரு பெரியவர்கள் வீதியிலே நின்று ஆண்டவன் வருகிறாரே வாருமையா என்று அழைப்பார் என்று பார்த்தால் ஒருவரும் வாய்த்திருந்து பேசியவர் கிடையாது. தன்னந்தனிமையோடு கண்ணா நம்முடைய மாளிகைக்கு வாருமையா என்று அழைக்கிறது ஒரு உள்ளமாகப்பட்டது. அதோ இருக்காது. யாருடைய மாளிகை? அப்படியா? அந்த தப்பிலா விதுரந்தம் அவர் வீட்டையே தேடியும் அந்த தப்பிலா விதுரந்தம் அவர் வீட்டையே தேடியும் அது யாருடைய? விதுரமாமா வீட்டு இருப்பாருன்னு பார்க்கிறேன். நம்ம ஏன்னா போகலாமா? ஐயா காவலரு
அவ்வளோ கஷ்டமாக மிச்சிக்குள்ளே உனக்கா? அப்படி இல்லையே. எதிராழ்வார் கிரகத்தில் இருக்காரா? நீ இப்போ பார்க்குற மாதிரி என்ன ஒன்று கஷ்டம் கொடுத்துட்டாங்க? நல்லது. நானே இப்போ பார்த்தேன். எப்படியோ ஒரு முடிவு பண்ணு. ஐயா மாதவா சமூகத்தை நாடி அண்ணன் கண்ணபரான் வந்திருக்காருங்க. ஆண்டவன் நம்முடைய குடிசை நாடி வந்திருக்காரா? வந்துறாரு. எதிராக சென்று அழைத்து வர வேண்டும். புறப்பட போகலாம். ஆண்டவா மாமா வாருங்கள் ஐயா, வாருங்கள் ஐயா. வா 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 வாசுதேவா. வா 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 வாசுதேவா. வாசுதேவனே ஜெயனே. வாசுதேவனே ஜெயனே. தேவா தேவா தேவ மனோகர. தேவா தேவா தேவ மனோகர. வா 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 வாசுதேவா. ஆண்டவா மாமா இந்திய ஒரு ஏழைய பொருட்டாக எண்ணி என் குடிசையை நாடி வந்திருக்கிறீங்க. உங்களுடைய மாமா நான் செய்த பாக்கியமே பாக்கியம். ஏந்திர மாமா, நீங்க பெரியவர். அப்படி திறமன்னா கேட்டுப்படும் மூளை. மாமா ஆண்டவா வயதில மூத்தவர் நீங்க. நீ தேவாம்சம் புரிந்தவன். இருக்கட்டும் மாமா, உன்னைதான் நான் வணங்க வேண்டும். ஆண்டவா ஆண்டவா இது என்ன என்ன மாமா? கொடுமை ஐயா? ஆண்டவன் என்னை வணங்குவதா? நான் என்ன பாக்கியத்தை செய்தனோ என் குடிசையில உன்னை ஏமாமா? காண்பதற்கு? நான் தேவாம்சம் கண்டவன், நீங்க நரமனிதர், வேற ஒன்றும் கிடையாது வித்தியாசம். இருந்தாலும் என்னை விட நீங்க மூத்தவர், உங்களுக்கு தெரிஞ்சு பிறந்திருவேன். பிறந்தவனாச்சே, நான் ஆண்டவா வணங்குறது என்ன தவறு? முன்னதாக பிறந்திருந்தாலும் சகலம் அறிந்தவன் நீ. எனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியுது என்ன பத்தி? ஆமா. சரி மாமா, அமருங்கள் ஐயா, அமருங்கள் ஐயா. எங்க தம்பி? இந்த நேரத்தில் எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறீங்க? கால்நடையா வந்து ஆமா. கொண்டிருக்கிறீங்க. நான் வந்த விஷயத்தை அதன் பிறகு விளக்குகிறேன். நானும் நேற்றைய தினம் சண்பகவனத்தை அடைந்தவன். நேற்றைய தினம்? ஆமா. நான் வந்த விஷயத்தை விளக்குறேன். எனக்கு பசி அதிகமா இருக்கு மாமா. ஆண்டவா என்ன? நீங்கள் வருவது என்று எனக்கு தெரிந்திருந்தால் அறுசுவை உணவோடு நான் சமைத்திருப்பேன். இந்த நேரத்தில் இந்த ஏழை நான் புல்லரிசி கஞ்சிதான் என் குடிசையில் அருந்துகின்றேன். குண்ம வியாதியால் பீடிக்கப்பட்டவர் நீங்க, புல்லரிசி நோய் கஞ்சி தான் புசிக்கிறீங்களா? மாமா மாமா ஆண்டவா இந்த சமயம் நீங்க என்ன புசிக்கிறீங்களோ அந்த புல்லரிசி நோய் கஞ்சியே எனக்கு அளித்தால் அதை புசித்து என்னுடைய ஆயாசத்தை போக்கி விடுகிறேன். ஆண்டவா இந்த வார்த்தை நீங்க சொல்வதற்கு நான் செய்த பாக்கியம். வாங்கள் அமருங்கள் ஐயா. சொல்லி கூட வச்சிருந்தேன் உங்களுக்கு. தண்ணி தான் கொடுக்கணும். எடுத்து வைக்கிறேன். நாராஜி தண்ணி எடுத்து. சொம்பள தண்ணி எடுத்துருவானே. சண்டால் கேட்டான் சேர் ஒன்று கூட. எங்க கனவு தருகிற மடக்கு தேங்கம்மா பாயாசி போலக்குது. இல்லை சொல்லி இருந்தேன் செய்யுங்க. யாருமே கிட்ட வர்றதில்லை. ஆண்டவா ஒரு ஏழனா இங்கனா இங்கே ஏன்னா ஒரு ஏழை போட்டாங்க இருக்கண்ணா. வாங்கிட்டு வாங்கிட்டு ஆயா தந்திருந்தவ ஆயா தந்திருந்தவ ஆயா தந்திருந்தவ பாயாத உண்ட நேர பாயாரவனையே வாரி உண்டானே தலமுவானே கமலா பர்வா
ஏற்கனவே பிரதனுக்கார் வந்தாங்க, அவங்களுக்கு சொன்னோம் செய்துங்கிறாங்கன்னா சும்மா சாங்கியத்துக்கு எடுத்து வைங்க, ஒரு இலை இரு, ஒரு இலை ஒன்று எடுத்து வைங்க அப்படின்னு. அதை கூட செய்யலை. பிரதானுக்காரே கிட்ட வர மாட்டுறாங்க, என்னன்னே தெரியல. ஒரு முறைன்னா அந்த முறை பிரகாரம் செய்யலாம். இப்போ நான் கையிலே வாங்கி குடிக்கிட்டேன் அந்த தண்ணி. சொல்லி கூட அனுப்பிச்சேன் அவங்களுக்கு. ஆண்டவா பார்த்த